அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம். இது நம்ம எல்லா தொழுகையிலயுமே இது வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ற அந்த இதில் உட்காரும்போது நம்ம இந்த வசனத்தை சொல்கிறோம். ஏன் வந்து நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மென்ஷன் பண்ணுறாங்க? ஏன் நூ அலைஹிஸ்ஸலாம் இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்லை, ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இல்லை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து 80 வயசு வரைக்கும் எந்த ஒரு குழந்தையே இல்ல. அ அ அவங்க ஒய்ஃபால குழந்தை அவர் என்ன நெனச்சுக்கிட்டாரு அப்டின்னா, அல்லாஹ்வுடைய அபிப்பிராயம் இதுதான். அல்லாஹ்வுடைய கதர்ல எனக்கு இல்லன்னு அவர் நெனச்சுக்கிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து அ ஹாஜரா அம்மா அவங்களுக்கு வந்து குழந்தை குடுத்தாரு. குழந்தை குடுத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வந்து, அப்பதான் அவருக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம். இந்த மாரி எனக்கு இந்த வயசுல என்ன பார்த்துக்கிறதுக்காகவும் சரி, நான் வந்து கண் குளிர்ச்சியா பண்ணிக்கிறதுக்காகவும் சரி, எனக்கு ஒரு குழந்தை குடுத்துருக்கான்னு சொல்லி. அப்படிப்பட்ட அந்த குழந்தைய வந்து 14 வயசு அப்போ அல்லாஹ் வந்து அந்த குழந்தைய வந்து கொல்ல சொல்றான். ஸ்லாட்டர் பண்ண சொல்றான். ஐ மீன் வெட்ட சொல்றான். இது வந்து கனவுல வந்து அல்லாஹ் சொல்றான். இது சொன்ன உடனே அ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அந்த மனநிலைமை. அல்லாஹ் நம்மளுக்கு அந்த மாரி ஒரு டெஸ்ட்ட குடுத்தான் அப்படின்னா, என்ன நம்மளால பண்ண முடியும்? அப்படிப்பட்ட மோசமான டெஸ்ட் வந்து அல்லாஹ் குடுத்தான். 80 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு. அந்த குழந்தைய வெட்ட சொல்றான். ஆனா அதுவும் அல்லாஹ் கட்டளை இட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போய் குழந்தைய படுக்க போட்டு வெட்ட போறாரு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்குறாங்க. அவரு அவரு அவருடைய குழந்தை என்ன சொல்றாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அ அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படின்னா நீங்க பண்ணுங்கன்னு சொல்றாரு. நான் வந்து பொறுமையா இருக்கிறேன் அப்படின்றாரு. ஸோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வெட்ட போயிட்டாரு. அப்போதான் அல்லாஹ் சொர்க்கத்துல இருந்து ஆட இறக்கி அந்த இத வந்து குர்பானி குடுத்தாரு. ஸோ இப்படிப்பட்ட ஈமான், அந்த ஒரு ஸ்ட்ராங்னஸ் அவருக்கு கடைசி நேரத்துல வரைக்கும் இருந்ததுனால மட்டும் தான், இப்போ வரைக்கும் கூட லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்கள் எல்லா தொழுகையிலயுமே எத்தன வாட்டி நம்ம தொழுவுறோம், எத்தன வாட்டி இது பண்றோம். ஆனா இந்த ஸலவாத் சொல்லாம நம்ம தொழுகைய முடிக்கிறதே இல்ல. அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் தஆலாவுக்கு ஒரு தனி ஸ்பெஷலான ஒரு நபி. ஸோ பாரக்கல்லாஹு